மோதிகர் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கோர் கிரியேட்டிங் ஹவர்ஸ்ல கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் உங்கள் வேல்முருகன் ஃப்ரம் எதிர்கோட்டை நியர் சிவகாசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்னியை பத்தி இன்னைக்கு முழு விவரம் தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இன்னைக்கு இதை எடுத்திருக்கிறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ அதை பத்தின அவேர்னஸ் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காண்டி இன்னைக்கு இதை பத்தி எடுக்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுநீரகம், இந்த கிட்னி அப்படிங்கிற சிறுநீரகம் நம்ம உடல்ல எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு, இது பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் என்னென்ன, அப்புறம் பாத்தீங்கன்னா இது எதனால பாதிப்பு வருகிறது, இந்த பாதிப்பை சரி பண்றதுக்கு, பாதிப்பு வராமல் தடுக்கக்கூடியதுக்கு நம்மளுடைய மோதிக்கீரல நமக்கு ஏதாவது இருக்குதா, நமக்கு அந்த நிவர்த்தி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இந்த கிட்னி அப்படிங்கிற சிறுநீரகம் நம்ம உடல்ல எந்த பகுதியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வலதுபுற சிறுநீரகம் கல்லீரலுக்கு கீழே அமைஞ்சிருக்குது. இந்த கீழே இது கொஞ்சம் பின்புறமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த இடதுபுற சிறுநீரகம் பாத்தீங்கன்னா ஸ்பிளீன், மண்ணீரல் அப்படின்ற சொல்லக்கூடிய மண்ணீரலுக்கு கீழே பின்புறமா அமைஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இது ஃப்ரண்ட் வியூ, இது பேக் வியூ. இந்த இடதுபுற சிறுநீரகத்தை காட்டிலும் இந்த வலதுபுற சிறுநீரகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வடிவத்துல சிறுசாவும் இருக்கும், கொஞ்சம் இறங்கி சாஞ்ச நிலையில இருக்கு. இந்த ரைட் கிட்னியோட சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.9 சென்டிமீட்டர் நீளம். இடது கிட்னியோட சைஸ் பாத்தீங்கன்னா 11.2 சென்டிமீட்டர், கொஞ்சம் பெருசா இருக்கும். இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80ல இருந்து 160 கிராம் வந்து ஆண்களுக்கு இருக்கும். இது வந்து வலதுபுற சிறுநீரகம். இடதுபுற சிறுநீரகம் 80ல இருந்து 175 கிராம் இருக்கும். இது வந்து ஆண்களுக்கு. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வலதுபுற சிறுநீரகம் வந்து 40ல இருந்து 175 கிராமும், இடதுபுற சிறுநீரகம் பாத்தீங்கன்னா 35ல இருந்து 190 கிராமும் இது இருக்கும். சரிங்களா? அப்போ இது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த கை முஷ்டி இப்படி மடக்கணும் அப்படின்னா இது என்ன சைஸோ, இது ஒவ்வொருத்தரோட கையோட அளவு. இந்த கை முஷ்டி இப்படி மடக்கணும்னா என்ன அளவோ இதே அளவு தாங்க நம்மளுடைய கிட்னி அமைஞ்சிருக்கும். வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த சைஸ் வந்து இந்த வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய உடல் எடை மாறுபாடு தக்கன இது வந்து அமைஞ்சிருக்கும். இது என்னதான் சின்ன சின்ன வேறுபாடுகள் இந்த கிட்னிக்கு இடையில இருந்தாலும் இதனுடைய செய்யக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா 2 வந்து ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அவரை விதை என்ன சைஸ் இருக்கோ அது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கிட்னில ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிரெயின்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தோன்னா பிரெயின் நெர்வஸ் அப்படின்றோம். பிரெயின் நியூரான் அதுக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போன தடவை வந்து லிவரை பார்த்தோம். லிவர்ல பார்த்தீங்கன்னா ஹெபடைட்டிஸ் செல்ஸ் அதுதான் வந்து முக்கியமான பகுதி. இப்ப இந்த கிட்னியை பொறுத்த மட்டும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நெப்ரான்ஸ் தாங்க. நெப்ரான்ஸ் தான் ஃபுல்லாவே வந்து அந்த வடிகட்டின்னு சொல்லுவோம்ல, ஃபில்ட்ரேஷன். அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய பகுதி தான். அந்த வடிகட்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. சரிங்களா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதனுடைய இது ஒரு 75% பாதிப்பு அடையிற வரைக்கும் நமக்கு வந்து இது முழுசா வெளியில எந்த விதமான அறிகுறியே வந்து தெரியாது. சரியா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா, அந்த பீன்ஸ் மாரி இருக்கும். அதே மாரி இதுதாங்க அந்த வடிகட்டின்னு சொன்னேன் இல்லையா? நெப்ரான்ஸ். சரிங்களா? அதான் இது. இது செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள், நெறைய வேலைகள செய்யுதுங்க. ஆனா, செய்யக்கூடிய முக்கியமான ஒரு 7 வேலைகள மட்டும் நம்ம இப்ப எடுத்திருக்கோம். இது முக்கியமான பணியில 1வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் பார்த்தீங்கன்னா, உடல் கழிவுகள வந்து இது வெளியேற்றுது. உடல் கழிவுகள எப்படி வெளியேத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணக்கூடிய அந்த ரத்தத்துல 20% இந்த கிட்னி வழியா தாங்க போகுது. அந்த ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய ரத்தம் ரைட் மற்றும் லெஃப்ட் கிட்னிக்கு அந்த என்னது வழியா போகுதுன்னா, ஆர்டரி வழியா வந்து 2 கிட்னிக்கு வந்து ஒண்ணு போல போகுது. இது ஒரு நாளைக்கு வெறும் இந்த கை முஷ்டி அளவு தாங்க இருக்குது. 2 கிட்னியும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கிராம் தான். 1/4 கிலோ தாங்க இருக்கு. ஆனா, அது செய்யக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 180 லிட்டர வந்து அ பம்ப் பண்ணுதுங்க. அதாவது சுத்தப்படுத்துது. ஃபில்ட்ரேஷன் பண்ணுது. வெறும் பாருங்க, அதனுடைய எவ்வளவு சின்னதா இருந்துகிட்டு, இது எவ்வளவு பெரிய வேலைகள செய்யுது பாருங்க. ஒரு நாளைக்கு 180 லிட்டர் இத வந்து என்ன செய்யுது? சுத்தப்படுத்துதுங்க.
ஒரு டைம் டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5.5 லிட்டர் வந்து இது சுத்தப்படுத்து. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து அதாவது சொல்லுவாங்க 20ல இருந்து 30 தடவை இந்த மாதிரி அந்த 5.5 லிட்டரை வந்து அந்த அந்த ரத்தம் வந்து அது சுத்தப்படுத்திட்டே இருக்குங்க. அப்போ 180 லிட்டர் வந்து அப்ப நமக்கு அவ்வளவு சிறுநீரா வெளிவருது அப்படின்னா அதுக்கு அப்படி இல்லைங்க. அந்த 180 லிட்டர் ஒரு நாளைக்கு அது சுத்தப்படுத்தினாலும் 99% அந்த லிக்விட் இது சுத்தப்படுத்தினது என்ன பிளட் வந்து அது உள்ள அனுப்புறதுக்கும் அந்த கிட்னி தான் அந்த வேலைகளை வந்து செய்யுது. இது பாத்தீங்க அப்படின்னா அந்த இது பண்ணக்கூடிய இதுல அந்த யூரினா வந்து வெளியே போகக்கூடாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு போகும்னு பாத்தீங்கன்னா 800 ml இருந்து 2 லிட்டர் யூரின் வந்து ஒரு நாளைக்கு வெளியே அனுப்புது. இது சுத்தப்படுத்தினது போக அது வந்து யூரினா வந்து இது வெளியேற்றுது. என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா உடற்கழிவுகளை எப்படி வெளியேற்றுது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்கள் வடிகட்டிய பிறகு சுத்தமான ரத்தம் மறுசுழற்சிக்காக உடலில் செலுத்தப்படுகிறது. அந்த வடிகட்டப்பட்ட அசுத்த ரத்தம் சிறுநீராக மாற்றப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. இது என்ன செய்யுது பாத்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள யூரியா, கிரியேட்டினின் போன்ற கழிவுகளை வந்து இது வெளியேற்றுது. இதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனைகள் பண்ணிடும். அப்ப அதை வந்து ஃபில்டர் பண்ணி இது வெளியேற்றுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அந்த புரதத்தை வந்து உடல் கிரகிக்கும் போது யூரியா போன்ற கழிவுப் பொருட்கள் வந்து அதிகமாகும். அந்த கழிவுப் பொருட்கள் வந்து உடல்ல வளர்சிதை மாற்றத்தினால் கிரியேட்டின் கழிவுப் பொருளும் ரத்தத்துல அதிகமாகும். அப்ப இந்த மேற்கண்ட அந்த 2 கழிவுப் பொருட்களையும் ரத்தத்திலிருந்து வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி அந்த முக்கியமான பணியை வந்து இது செய்யுதுங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நீரை வந்து இது வந்து வெளியேற்றுது. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 2 லிட்டர் இருந்து 3 லிட்டர் வந்து தண்ணி வந்து குடிக்கிறோம். கண்டிப்பா குடிக்கணும். அப்ப நம்ம உடலுக்கு தேவையான நீர் போக அந்த அதிகப்படியான நீர் என்ன செய்யுது சிறுநீரகம் சிறுநீர் பையில சேமிச்சு வச்சு அதை என்ன செய்யுது சிறுநீராக வெளியேற்றுது. மிக முக்கியமான இந்த பணியும் இது செய்யுது. இன்னும் என்ன செய்யுது பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டை வந்து சமநிலைப்படுத்தும். இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், குளோரின் மற்றும் பைகார்பனேட் போன்ற முக்கியமான இந்த மாதிரி சத்துக்களை தான் என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம். இந்த சத்துக்கள் இல்லைன்னா நமக்கு வந்து உடல் வந்து இயங்காது. ஸோ அதனாலதான் வந்து இதை என்ன சொல்றோம் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது சொல்றோம். இந்த மேற்கண்ட தாது சத்துக்கள் கூடினாலோ குறைஞ்சாலோ நமக்கு வந்து உடல்ல வந்து பாதிப்பு இருக்கும். ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான சத்து தான் இந்த மாதிரி தாது பொருட்கள். ஆனாலும் என்ன ஆகும் கூடுனாலும் பிரச்சனை தான், குறைஞ்சாலும் பிரச்சனை தான். அப்ப இதை வந்து கரெக்டா வந்து சமநிலைப்படுத்தி நம்ம உடல்ல வந்து கூடாமலும் குறையாமலும் பாத்துக்கிறது என்னது பண்ணுது பாத்தீங்கன்னா இந்த கிட்னி தாங்க அந்த வேலையை வந்து செய்யுது. ஸோ அந்த மாதிரி பண்றதுனால நம்ம உடலை சீராக ஆரோக்கியமாக இயங்க வைக்கிறதுக்கு நம்ம கிட்னி ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. அடுத்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான உதவி வந்து இது பண்ணுது. என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த சிறுநீரகங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பியிலிருந்து இபிஓன்னு சொல்லுவோம், எரித்ரோபயாட்டின் என்ற ஹார்மோனை இது வந்து உற்பத்தி செய்யுது. இந்த ஹார்மோன் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் வந்து சப்போஸ் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா அந்த எலும்பில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்லை போய் இது தூண்டும். எப்ப வந்து ரத்தம் வந்து குறைஞ்சிருச்சு, நீ வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணு அப்படிங்கிறது சொல்றதுக்காண்டி ஸ்டெம் செல்லை தூண்டி அந்த புதிய அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து இது ஒரு உற்பத்தி செய்யும். அந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து இது உற்பத்தி செய்யும். இதன் மூலம் அந்த உடல்ல வந்து அந்த பிளட்டோட அந்த கவுண்ட் அந்த ஆர்பிசியோட கவுண்ட் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி சீராக இருப்பதற்கும் இந்த சிறுநீரகங்கள் என்ன செய்யுது உதவிகரமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எலும்புகளுக்கும் இந்த பற்களோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு இந்த கிட்னி. அது எப்படி எலும்புக்கும் பல்லுக்கும் இந்த கிட்னி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த போன்ஸ் மற்றும் டீத் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய உதவி செய்து என்ன செய்யணும் கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா போனுக்கும் டீத்துக்கும் ரொம்ப முக்கியமான சத்து. அப்ப இந்த பிளட்ல உள்ள இந்த சத்துக்கள் போன்ஸ்லயும் டீத்லயும் சேரணும் அப்படின்னா ஆக்டிவ் விட்டமின் டி வேணும். இந்த விட்டமின் டி இருந்தா தான் இந்த கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். சரிங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் விட்டமின் டி வேணும். இப்ப நம்ம உணவு மூலமாவும் நம்ம சூரிய ஒளி மூலம் சன்லைட் மூலமாவும் என்ன என்ன அந்த என்ன சத்தை பெற்றுக்கொள்றோம் பாத்தீங்கன்னா விட்டமின் டி வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம். அந்த விட்டமின் டிய ஆக்டிவ் விட்டமின் டியா மாத்துறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கிட்னி தாங்க. ஸோ அந்த ஆக்டிவ் விட்டமினை மாத்தினா தான் அந்த கால்சியமும் பாஸ்பரஸும் நம்ம உடல்ல அப்சர்வ் பண்ணும். ஸோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய பல்களுக்கும் நம்மளுடைய எலும்பு வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம கிட்னி துணை புரியுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த அழுத்தம் ரொம்ப ரொம்ப பிளட் பிரஷர், இந்த பிளட் பிரஷர் வந்து கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா என்ன ஆகும் கிட்னி வந்து பாதிக்கப்படைக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க.
ஸோ அந்த ரத்த அழுத்தம் சீராக வைக்கிறதுக்கும் நம்ம கிட்னி தாங்க ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. இது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி ரெனின், ஆஞ்சியோடென்ஷன், ஆல்டோஸ்டிரோன், புரோஸ்டோகிராண்டின் போன்ற 4 வகையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும். ஸோ இந்த ஹார்மோன் தாங்க என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீரின் அளவையும் உப்பின் அளவையும் வெளியேற்றி சமநிலைப்படுத்துவதால் நம்மளுடைய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் சீராக வைக்கிறதுக்கு நம்மளுடைய கிட்னி ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல பிஹெச் அளவு வந்து சமநிலைப்படுத்தும். இந்த பிஹெச் அளவுன்னா என்ன அப்படின்னா, அமில காரத்தன்மை. நம்ம உடல்ல உள்ள அந்த இது வந்து அமிலமாவும் இருக்கக்கூடாது, காரமாவும் இருக்கக்கூடாது. அப்போ உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா, இந்த பிஹெச் வேல்யூன்னு சொல்லக்கூடிய அமில காரத்தன்மை சமநிலை இருக்குது அவசியமாகிறது. ஸோ அப்ப நம்ம ரத்தத்துல அந்த பிஹெச் வேல்யூவை சமநிலைப்படுத்தி உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்மளோட சிறுநீரகங்கள் மிகப்பெரிய உதவியை வந்து செய்யுதுங்க. ஸோ இப்படிப்பட்ட அருமையான வேலைகளை செய்யக்கூடிய நம்ம கிட்னி எதனால பாதிப்படையுது அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, இதுன்னா அதாங்க சொல்லுவாங்க. அதிகமா வந்து யாருக்கு பாதிப்படையுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸுக்கு 60% பாதிப்பு வந்து ஜென்ஸுக்கு இருக்குங்க. 50% வந்து லேடிஸுக்கு. அப்ப லேடிஸை காட்டிலும் ஜென்ஸ் தான் வந்து கிட்னி பிரச்சனைகள்லாம் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பண்ணக்கூடியது வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டே இருக்கு. சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலும் அதாவே சரி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தாங்க இந்த கிட்னி வந்து 75% பாதிப்பு இருந்தா கூட ஒரு அறிகுறியுமே தெரியாது. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என் என் சிஸ்டரோட அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு இந்த மாரி பிரச்சனை லேசா இப்ப தெரிஞ்சிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு ஜாபுக்கு போறதுக்காண்டி போய் அ மெடிக்கல் டெஸ்ட்க்காண்டி போயிருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, கிட்னி லேசான பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில தெரிய வந்திருக்கு. ஆனா, அவருக்கு கொஞ்சம் கூட இந்த மாரி அறிகுறி எதுவுமே கிடையாது. அவருக்கு வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனால், எந்த மாரியான பிரச்சனையினால இந்த கிட்னி பாதிப்படையுது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லன்னாலும், வேற எந்த பிரச்சனையினால இந்த கிட்னி பாதிப்படையுதுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போ கிட்னி பாதிப்புன்னு சொல்றோம். கிட்னி பாதிக்கிறதுக்கு பா பாதிப்புனா அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணும் இல்லங்க. ஃபில்ட்ரேஷன் அந்த பாதிப்பு. இப்ப பார்த்தீங்கன்னா நெப்ரான். அந்த நெப்ரான்ல பாதிப்பு வந்துச்சுனாலே, கிட்னி வந்து அதிகமா பாதிக்கக்கூட அதிகமா வாய்ப்பு. ஏன்னா, நெப்ரான்ஸ் பாதிக்கப்பட்டாலே அடுத்தடுத்து நெறைய பிரச்சனைகள் வரும். கிட்னி ஸ்டோன் வரும். கிட்னி வந்து ஃபில்ட்ரேஷன்ல ரொம்ப ரொம்ப மாறுபடும். ஃபில்ட்ரேஷன்ல மாறுபட்டால் என்ன ஆகும்? அதிகப்படியான சத்துக்கள், அதாவது முக்கியமான சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அதான் ஆல்புமின் அந்த மாரி சத்துக்கள் வந்து வெளியேறும். ஒண்ணும் இல்லங்க. இப்ப பால் இருக்கு. அந்த பால வந்து நம்ம என்ன செய்றோம்? வடிகட்டுறோம். அந்த வடிகட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கீழ போற நொர நொரையா வருமா? ஸோ அந்த நொர நொரையா வர்றது எதனால? அது ஃபுல்லாவே புரோட்டீன். அந்த பால்ல உள்ள புரோட்டீன். அது மாதிரி தாங்க. இந்த ஆல்புமின் அப்படின்ற புரோட்டீன். அப்போ அது சரியா வடிகட்டி, அந்த ஆல்புமின் உள்ள போகல அப்படின்னா, அந்த புரதச்சத்து எங்க போணும்? பிளட்ல கலந்து உள்ள போணும். அப்படி போகலன்னா என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே நம்மளுடைய சிறுநீர் மூலமா யூரின்ல வந்து அது சரியா ஃபில்டர் ஆகாம யூரின் வழியா வெளியேறும். அப்போ யூரின் வழியா வெளியேறப்ப என்ன ஆகும்? அந்த ஆல்புமின் சத்து வெளியேறும். ஆல்புமின் சத்து வெளியேறினாலே உடல் வந்து ரொம்ப அசதியாயிரும். கிட்னி பாதிப்பு, லேசான பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம இப்ப பின்னாடி பார்ப்போம். ஓகே. இப்ப கிட்னி பாதிப்புக்கு என்னென்ன மாரியான காரணிகள் இருக்கு? அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா வலி மாத்திரைகள். இங்கிலீஷ் மெடிசன். இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, லேசான தலைவலினாலும் சரி, உடனே போய் மாத்திரை, ஊசி. இந்த ஊசின்னு கண்டுபிடிச்சது எதுக்கு தெரியுமாங்க? முதல்ல வாய் வலி வந்து மாத்திரைகள் உட்கொள்ள முடியலன்னா, முன்னாடிலாம் நடக்குங்க. நான் நெறைய பார்த்துருக்கேன். எப்படின்னா, இந்த என்னமோ என்ன சொல்லுவாங்க? பல்லு கட்டிக்கிடுச்சு அப்படிம்பாங்க. வாயவே வந்து தொறக்க முடியாது. அப்ப பல்லு கட்டிடுச்சு அப்படின்னா, அடுத்தது என்ன செய்யறது? அந்த மருந்த வந்து எப்படி நம்ம உள்ள குடுக்குறது? அப்படிங்கிறத யோசிச்சனோட விளைவு தாங்க இன்ஜெக்ஷன். இப்ப பார்த்தீங்கன்னா, வாய் நல்லா தான் இருக்கு. வாய் திறக்கத்தான் செய்யுது. ஏன்? இன்ஜெக்ஷன் எதுக்கெடுத்தாலும் இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் வந்து பலவிதமான பாதிப்புகள வந்து இதுதாங்க ஸ்பீடா போய் அந்த மருந்து வந்து உள்ள போறதுனால ஏன்னா, மாத்திரைய காட்டிலும் இந்த இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா உள்ள போகும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, உள்ள போயி இது பலவிதமான பிரச்சனைகள உண்டு பண்ணுது. அதுல முக்கியமா கிட்னியும், அந்த ஃபில்ட்ரேஷன்ல அதிகமான பாதிப்புகள் வந்து இந்த வலி மாத்திரைகளும், இந்த இன்ஜெக்ஷன் வந்து அதிகமா வந்து இது பண்ணுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் வந்து இப்பல்லாம் என்ன பிரச்சனைனாலும் டாக்டர் வந்து இப்போ உதாரணத்துக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு. உடனே போய் என்ன சொல்றாங்க? டாக்டர்ட்ட நீங்க காலங்காலமா மாத்திரை, மருந்து எடுக்கணும். இப்ப அந்த மருந்துங்கிறது எதுக்காண்டி எடுக்கிறோம்? அது குணமாகறதுக்கு தாங்க மருந்து. ஆனா டாக்டர் என்ன சொல்லுவாங்க? நீங்க ஆயுசு வரைக்கும் மாத்திரை, மருந்து எடுக்கணும். ஆயுசு வரைக்கும் மாத்திரை, மருந்து எடுத்தா அது குணமாகாதுல்ல. அப்ப என்ன செய்யுது? அத அப்படியே மெயின்டெயின் பண்ணி கொண்டு போறதுக்கு, அப்புறம் எதுக்கு மருந்து, மாத்திரைலாம் நம்ம எடுக்கணும்?
அப்ப ஏதாவது ஒரு மாற்று நம்ம இதை பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம்ல, பார்க்கலாம்ல. ஒண்ணும் இல்லைங்க. அந்த மாத்திரை அப்படின்னால என்ன தெரியுமா? அது நம்ம சாப்பாட்டுல அந்த மாதிரி சத்துக்கள் இல்ல. அதுக்கு என்ன சொன்னாங்க நம்ம ஆளுங்க வந்து, மாற்று இறை அப்படிங்கிறதான் மாத்திரை அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தாங்க. மாற்று இறை அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு உணவு எடு அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்குதாங்க நம்ம மாத்திரை அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு, நம்ம என்ன செய்றோம்? மருந்து நோக்கி ஓடிர்றோம். அதுலயும் முக்கியமா ஆங்கில மருந்துகள் அதிகமா எடுக்கிறதையும், நமக்கு இந்த மாரி பிரச்சனைகள் வருது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் மெடிசின் என்னன்னா பார்த்தீங்கன்னா, நான் அப்பயே சொன்ன மாரி டயபெட்டிஸ் சுகருக்கு, பிரஷருக்கு, அப்புறம் மூட்டு வலி இந்த மாரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம மாத்திரைகள் எடுக்கிறதுனாலயும், நம்மளுடைய கிட்னி ஃபில்ட்ரேஷன் அதிகமா நமக்கு பாதிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ரத்த கொதிப்பு. இந்த ரத்த கொதிப்பு கண்ட்ரோல் இல்ல அப்டின்னா, என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த நாளங்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுதுங்க. அப்ப ரத்த நாளங்கள் அதிகமா பாதிக்கப்படுறப்ப, அந்த கிட்னில உள்ள ரத்த குழாயும் அழுத்தம் அதிகமாகுது. அழுத்தம் அதிகமாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது பாதிப்படைஞ்சு நமக்கு ஃபில்ட்ரேஷன் வந்து பாதிக்கும். இப்ப ஃபில்ட்ரேஷன் பாதிப்புட்டாலே நமக்கு வந்து பிரச்சனை வரும். என்ன நம்ம வீட்ல உள்ள நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீட்ல உள்ள வடிகட்டி இருக்கு. இப்ப உள்ள உதாரணத்துக்கு டீய வந்து நம்ம ஃபில்டர் பண்றோம். அந்த ஃபில்டர்ல நெறைய வந்து ஓட்டைகள் இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? டீ வந்து முழுமையா வடிகட்டுமா? அதுல உள்ள அந்த டீ உள்ள கசடு ஃபுல்லாவே நம்ம அந்த டீக்குள்ள இறங்கிரும். இதுதாங்க சிம்பிள் தாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளைய சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கும் ஒருத்தருக்கு. ஆனா அவரு வாய கட்டுப்படுத்த மாட்டாரு. அப்ப மருந்தும் சாப்பிடுவாரு. அத காட்டிலும் என்ன செய்வாங்க? வெளியில தேவையில்லாத உணவுகள வந்து அதிகமா எடுக்கிறது. அப்ப என்ன ஆகும்? வாழ்நாள் வரைக்கும் அவருக்கு சுகர் கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அந்த மாரி ஆட்கள் வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த ரத்த குழாய்கள வந்து அந்த பாதிச்சு, சுகர் வந்து அப்நார்மலா இருக்கிறப்ப ரத்த குழாய்கள பாதிச்சு, அதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியோட வடிகட்டும் திறன வந்து ரொம்ப குறைக்குதுங்க. அதுவும் போக, இதெல்லாம் போக இன்னும் என்ன நெறைய பண்றாங்க. மோசமான பழக்கம் என்ன பண்றாங்கன்னா, அதிகமான மது பழக்கம், அதிகமான புகையில பழக்கம். அதிகான அந்த இதெல்லாம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா, ரத்த நாளங்கள்ல பாதிக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த மதுப்பழக்கம், இந்த புகைப்பழத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது பிளட்ல கலந்த உடனே, இந்த கிட்னி வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்கு ரொம்ப படாத பாடுபடும். அந்த ஃபில்ட்ரேஷன்ல இதெல்லாம் போயி, அதிகமான அந்த மதுவெல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்? பாதிப்புகள உண்டு பண்ணும். சரிங்களா? ஸோ கிட்னி வந்து அதிகமா டேமேஜ் ஆகுறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு காரணம். 2வது பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட். அதாவது நம்மளோட உணவுகளே வந்து சத்தில்லாத உணவுகளா இருக்கு. இப்போ உள்ள உணவுகள். அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டுன்னு அதிகமா வந்து உப்பு சார்ந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா காரம், அதிகமா உப்பு இந்த மாரிலாம் மசாலா அதிகமா இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க. அந்த டேஸ்ட்டுக்காண்டி. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஃபுட்ல அதிகமான இனிப்பு சுவை வந்து சேர்த்திருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து கெடாம இருக்கிறதுக்காண்டி, அதாவது ப்ராசஸ் ஃபுட் அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து அதிகமா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செயற்கை இதுகள வச்சு நெறைய பதப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உணவுகள்லாம் எடுக்கிறப்ப, கிட்னி செயலிழப்பு அப்படிங்கிறது சீக்கிரமா வந்து அ அ பாதிப்படையறதுக்கு காரணமா அமையுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத பூச்சிக்கொல்லி உரங்கள். என்னென்ன மருந்து தான் அடிக்கிறாங்கன்னே தெரியலங்க. நமக்கு விளைய வைக்கக்கூடிய அந்த உணவு பயிர்கள்ல. சரிங்களா? அதையும் வந்து நம்ம வந்து அவசரத்துல அள்ளி தெளிச்ச மாரி என்ன செய்றோம், நம்ம அ இதுல போட்டுருக்கோம். அந்த ஃப்ரிட்ஜ்ல. அதாவது ஃப்ரீசர். அதாவது நேரா வச்சோம்னா, அது ஃப்ரிட்ஜு. படுக்கையில வச்சோம்னா, அது என்னன்னு பாத்துங்க. அதுல என்ன போடுவோம்ன்னு பாத்துங்க. ஃப்ரீசர். ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ன செய்றோம், காய்கறிகள் உள்ள போட்டு 1 வாரம் கழிச்சு அத சமைக்கிறோம். அப்ப அத வந்து எளிதில எடுத்து அத கூட சரியா கூட கிளீன் பண்ணாம நம்ம பண்றோம். ஸோ அது மூலமா உள்ள போறத அந்த கெமிக்கல் ரசாயனங்களும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிட்னி பாதிப்படையறதுக்கு மிக முக்கிய காரணியா அமையுதுங்க. சரிங்களா? இதெல்லாம் போக குளிர்பானம். எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு போனோனே என்ன செய்றோம், வெயிலுக்கு வெயில் அதிகமா இருந்தா என்னங்க, வீட்ல வந்து நம்ம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தண்ணீல நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வச்சு 2, 3 உப்புகள் போட்டு குடிச்சாலே, அந்த ஹீட்ட வந்து சமநிலைப்படுத்தும் நம்ம உடல். ஆனா அது இல்லாம என்ன செய்றோம், நம்ம வாய்க்கு, நாக்குக்கு ருசியா உடனே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், உடனே ஒரு ஐஸ்கிரீம் சம்மருக்கு. உடனே சாப்பிட்டா நமக்கு வந்து சரியாயிரும்னு நினைக்கிறீங்க. உடல் வந்து அந்த வெப்பநிலையை சமநிலைப்படுத்தும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்லங்க. உடல் பலவிதமான பாதிப்புகளுக்கு உண்டு உண்டலை உ உ உள்ளாகிறது இந்த குளிர்பானங்களும், நம்முடைய ஐஸ்கிரீம் தான். இதுபோக ஹார்ட் டிசீஸ். இந்த ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்கும் நம்ம கிட்னி வந்து சீக்கிரமா பழுதடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இதுபோக உடல் பருமன். தேவையில்லாத கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமா எடுக்கிறது. செடன்டரி லைஃப் அதாவது எக்ஸர்சைஸே கிடையாது. உட்கார்ந்த நிலையில காலையில போய் உட்கார்றது, சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்த நிலையிலே வேலை பார்க்கிறது. அப்புறம் நின்னுகிட்டே வேலை பார்க்கிறது. இந்த மாரி உள்ள செடன்டரி லைஃப்க்கும் பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாகுது. அதன் மூலமா நமக்கு கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு உண்டான காரணிகள் அதிகமா இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சுருது. இப்ப தண்ணீர் தாகம் எடுக்கும். ஆனா, அப்புறம் போவோம் அப்படின்னு நினைக்கிறது.
அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிறது மறந்துடுறது. அப்படியே இது. அப்போ தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும்? சம்மர் அப்படின்னா ஒரு 3லேருந்து 3 1/2 லிட்டர் வந்து எடுக்கணும். நார்மல் டயத்துல ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தாகம் எடுக்கோ இல்லையோ நம்ம தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணுங்க. சரிங்களா? ஏன் இப்போ ஒண்ணும் இல்ல. கிரைண்டர்ல மாவு ஆட்டுறோம். சரிங்களா? தண்ணி ஊத்தி பண்ணலாம்னா என்ன ஆகுங்க அந்த மாவு? செஞ்சு பாருங்க. சரிங்களா? அதே மாரி தாங்க. தண்ணிங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஆகும். ஏன்னா டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கிட்னி வந்து சீக்கிரமா பாதிப்படையும். உப்புச்சத்து, கிரியேட்டின் வந்து அதிகமாகும். அதே மாரி மலம், ஜலம் அடக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா கேள்விப்படுறோம். ஸ்கூல்ல குழந்தைங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாத்ரூம் வந்து ஒரு மாரி நல்லா சுத்தமா இல்ல அப்படின்னா, இந்த குழந்தைங்க போறதுக்கு ரொம்ப அ ம் ஒரு மாரி அன்ஈசியா இருக்கும் போல, போமாட்டேங்குதுங்க. அப்படின்றப்ப என்ன ஆகும்? அதுக்காகவே பார்த்தீங்கன்னா, தண்ணீர் குடிக்கிறத ரொம்ப குழந்தைங்க வந்து குறைக்குதுங்க. ஸ்கூல் டயத்துல, காலேஜ் டயத்துல அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறையா நாம கேள்விப்படுறோம். ஸோ, அப்போ வந்து என்ன ஆகும்? யூரின் ஒண்ணு தண்ணி குடிக்கிறது இல்ல. அப்படியே வந்து யூரின் போனாலும் யூரின் வந்து அடக்குவது. ஸோ, இந்த மாரி யூரின் ஜலம், மலம் எல்லாம் அடக்குறப்ப பார்த்தீங்கன்னா, கிட்னி வந்து அதிகமா பாதிப்படையுதுங்க. சரிங்களா? இப்போ யூரின் வர்ற மாரி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மேக்ஸிமம் தாக்கு பிடிக்குங்க. அதுக்கு மேல யூரின் வந்து அடக்கக்கூடாது. அது வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, கிட்னி பாதிப்புக்கு இதுவும் ஒரு மிக முக்கிய காரணிங்க. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் என்ன ஏதாவது அறிகுறிகள் இருக்கும். இந்த கிட்னி இப்படி லேசான பாதிப்படைஞ்சுன அறிகுறி எதுவும் இருக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற அறிகுறி எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பொதுவான அறிகுறிகள் தான். இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். இப்ப காரணம் இல்லாம பார்த்தீங்கன்னா, உடல் அசதியாகும். சோர்வு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகும். கிறுகிறுப்பு இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கிட்னி பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா இது அதுக்கு உண்டானது மட்டும் கிடையாது. இது பொதுவானது. சரிங்களா? நான் சொல்றது எல்லாமே. அதே மாரி அ இப்ப கை கால்லாம் வீக்கம். உதாரணத்துக்கு மணிக்கட்டெல்லாம் வீங்குறது. ஸோ இந்த மாரி இருந்தாலும் கிட்னி பாதிப்புக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதே மாரி இந்த கணுக்கால் வீக்கம். இந்த கீழ கணுக்கால்லாம் நல்லா வீக்கம் இருக்கிறது. அதே மாரி தூக்கம் வராம தவிக்கிறது. தூக்கம் வராம தவிக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி பாதிப்புக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி ஸ்கின் டிசீஸ் தோல் அரிப்பு இந்த மாரி இருக்கு. அதுபோக தோல் நிறம் மாறுறது. அது மாரி ஒரு மாரியா வெளுத்து போறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மினரல் சத்து நம்ம தாது பொருட்கள் சத்து குறையிறப்ப இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் போக கிட்னி பாதிப்புக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி ஆ யூரினோட அளவு வந்து ரொம்ப கம்மியா போறது. சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு நான் அப்ப சொன்ன மாரி 800 எம்எல்லேருந்து 2 லிட்டர் யூரின் வந்து ஒரு நாளைக்கு வெளியேறணும். ஆனா யூரினோட அளவுகள் வந்து கம்மியாகுது அப்படின்னாலும், சிறுநீர் பாதையில தொற்று இருக்கு. அ கிட்னி பாதிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தங்க. அதே மாரி சிறுநீர் பாதையில எரிச்சல் இருக்கு. அந்த யூரினரி ட்ராக்ட் இதுல வந்து அ எரிச்சல் இருக்கு அப்படின்னாலும், இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. இது கிட்னி பாதிப்பு லேசா இருக்குன்னு அர்த்தங்க. அதே மாரி சிறுநீர்ல வந்து நுரை அதிகமா அடிக்குது. இப்ப சிறுநீர் நுரை நான் அப்பயே சொன்னேன் பார்த்தீங்களா? நுரை ஏன் அதிகமா அடிக்கும்? சப்போஸ் வந்து அந்த ஃபில்ட்ரேஷன்ல பாதிப்பு இருந்துச்சுன்னா, அந்த புரத சத்துக்கள்லாம் வெளியேறும். ஆல்புமின் அப்படின்ற புரத சத்துக்கள் வெளியேறப்ப பார்த்தீங்கன்னா, அது என்ன செய்யும்? நம்ம பால ஃபில்டர் பண்ணோம்னா நுரையா வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி யூரின்ல வந்து நுரை அதிகமா இருக்குன்னாலும், நம்ம ஃபில்ட்ரேஷன்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா? ஓகே. அதே மாரி சிறுநீர்ல ரத்தம் கலந்து வர்றது. சிறுநீர்ல எரிச்சல், ரத்தம் கலந்து வர்றது இப்படின்னா, ஒருவேள புராஸ்டேட் ப்ராப்ளமா இருந்தாலும் அப்படி இருக்குங்க. சரிங்களா? அப்போ கிட்னி பிரச்சனை இருந்தாலும் இப்படி இருக்கும். ஸோ அது வந்து பொதுவான அறிகுறிகள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி சிறுநீர்ல ரத்தம் கலந்து வந்தா ஒருவேள வந்து நமக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு கூட அர்த்தம். இப்ப கிட்னி ஸ்டோன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒண்ணும் இல்லங்க. சரியா ஃபில்டர் ஆகாம கால்சியம் ஆக்சலேட்டு, யூரியா இந்த மாரிலாம் படியிறதாங்க அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆனாலும் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்து இருக்குங்க. சரிங்களா? ஓகே. அதே மாரி கொலஸ்ட்ரால், பிபி இதெல்லாம் வந்து உடல்ல அதிகமா இருக்கு அப்படின்னாலும், கிட்னி ஸ்டோன் சாரி கிட்னி பாதிப்பு இருக்குன்னு அர்த்தங்க. சரிங்களா? அதே மாரி வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப குறையிறது. ஹீமோகுளோபின் குறைஞ்சுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம அப்பவே பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்ப ரத்த சிவப்பணுக்கள் குறையுது, ரத்தம் குறையுது அப்படின்னா, இது என்ன செய்யும்? இந்த புரோட்டீன் அந்த ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி ஸ்டெம் செல்ல தூண்டி, எலும்புலேருந்து நமக்கு வந்து எலும்பு மஜ்ஜையிலருந்து அந்த ஆர்பிசி வந்து உற்பத்தி பண்ணும். சப்போஸ் கிட்னி வந்து ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி ஹார்மோன்ஸ உற்பத்தி பண்ணாது, ஸ்டெம் செல்ல தூண்டாது, ஆர்பிசி வந்து நம்ம ரத்த சிவப்பணுக்கள் அந்த பிளட் வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ பிளட் வந்து குறையுதுனாலும், நமக்கு என்ன ஆகும்? கிட்னில லேசா பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, அனீமியா. ஸோ ரத்த சோகை இருந்தாலும், நம்ம கிட்னி லேசா பாதிப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி நைட்ல வந்து அடிக்கடி வந்து அ யூரின் போற பிரச்சனை. அந்த மாரி இருந்தாலும், நமக்கு கிட்னி லேசா பாதிப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பொதுவான அறிகுறிகள். உதாரணத்துக்கு அடிக்கடி ஃபீவர் வர்றது, மெமரி லாஸ் இது கூட நம்ம கிட்னி பாதிப்பா இருக்கலாம். இதெல்லாம் பொதுவான அறிகுறிகள் தான். இது கிட்னி பாதிப்புக்கு உண்டான அறிகுறிகளாவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மேபி எடுத்துக்கலாம். சரிங்களா?
இப்போ நான் ஒரு சில சஜஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். எதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு. எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம மோதிக்கிறதுல இருக்குங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். எதெல்லாம் தவிர்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு லேசா கிட்னி பாதிப்பு மாதிரி தெரியுது அப்படிங்கிறவங்களுக்கு எதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி சார்ந்த உணவுகளை வந்து, அதாவது உப்பு சார்ந்த உப்பு அதிகம் உள்ள உணவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கணுங்க. அதுபோக புரோட்டீன் சார்ந்த உணவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. ஏன் அப்படின்னா, புரோட்டீன் சார்ந்த உணவுகளை வந்து ஏன்னா ஏன்னா அந்த வடிகட்டி வந்து பிரச்சனையா இருக்கு. ஃபில்ட்ரேஷன்ல பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, நம்ம புரோட்டீன் சார்ந்த அதிகம் உணவுகள் எடுக்கிறப்ப அது என்ன ஆகும்? அப்படியே தான் வெளியே வரப்போகுது. அதை எடுத்து பிரயோஜனம் இல்ல. ஸோ அதனால தான் புரோட்டீன் சார்ந்த உணவுகளை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது சொல்றோம். அதே மாதிரி இந்த தக்காளி, உருளைக்கிழங்கு, இந்த புளிச்ச கீரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரிங்களா? இதற்கெல்லாம் என்ன செய்யணும்? இப்போ காய்கறிகள் வந்து மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்? காய்கறிகள் வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் சமைச்சோம்னா, அதில உள்ள தாது உப்புக்கள் நமக்கு வந்து உள்ள போகாத அளவுக்கு கொஞ்சம் நமக்கு குறைச்சு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிட்னி லேசா பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்தா, கொஞ்சம் அது சீக்கிரமா ரெக்கவரி ஆகும். அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இப்ப எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாரி இந்த வாழைப்பழம், மாம்பழம், பப்பாளி பழம், அதே மாரி ட்ரை ஃப்ரூட்ஸு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கிட்னி பாதிப்படைஞ்சிருக்க காலத்துல நம்ம குறைச்சா ரொம்ப நல்லதுங்க. அதே மாரி இந்த நமக்கு இந்த முட்டையோட மஞ்சள் கரு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? நான்வெஜ் கொஞ்சம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்கிறோமோ, நம்ம கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிட்னி சீக்கிரமா ரெக்கவரி ஆகுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அப்படின்ற நான்வெஜ்ஜ நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாரி பால் மற்றும் பால் சார்ந்த ப்ராடக்ட் பொருட்கள வந்து நம்ம கொஞ்சம் எடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. முளைக்கட்டிய பயிர்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இஞ்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாரி உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மோதிக்கீரைல எது தீர்வு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா குடுத்துருக்காங்க. கிட்னி கிட்னி ரீஜெனரேஷன் ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு அருமையான ப்ராடக்ட் குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா எப்படி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப சப்போஸ் யாருக்காவது கிட்னி பாதிப்பு இருக்கு. இத மட்டும் சொல்லிர்றேங்க. கிட்னி பாதிப்பு இருக்கு அப்படின்னா, நமக்கு என்ன டெஸ்ட் எடுக்கலாம்? என்ன தெரிஞ்சுக்கிடலாம்? அப்படிங்கிறதையும் நம்ம தெ அ கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாலேட்ஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல என்னன்னா, கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் ரேஷியோன்னா, இந்த ஃபில்ட்ரேட் வந்து எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாதிப்போட இது வந்து நம்ம யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இந்த 2 டெஸ்ட் மூலமா தாங்க இத தெரிஞ்சுக்கிட முடியும். அப்ப அந்த கிளாமருல் ஃபில்ட்ரேஷன் ரேஷியோ அப்படிங்கிற நம்ம டெஸ்ட் எடுத்தோம்னா, யூரின் டெஸ்ட் எடுத்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப யூரின் டெஸ்ட்ல என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் நார்மலா இருக்காரு அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை எம்எல் ஃபில்டர் ஆகுது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 90லேருந்து ஒரு 120 எம்எல் ஃபில்டர் ஆகுது அப்படின்னா இது நார்மலுங்க. 60லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 60லேருந்து 90 எம்எல் ஃபில்டர் ஆகுதுன்னா இது ஆரம்ப கட்டம். இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு நாளைக்கு 180 லிட்டர் வந்து ஃபில்டர் ஆகுதுங்க. ஆனா, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்க. இந்த மாதிரிலாம் கரெக்ட்டான அளவுகள் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு பாதிப்பு இல்ல அப்படின்னு அர்த்தம். பாதிப்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 15லேருந்து 60 எம்எல் தான் ஒரு நிமிஷத்துக்கு இதாகுதுன்னா, இது செகண்ட் ஸ்டேஜ்ன்னு அர்த்தம். இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் நம்ம கிட்னிய காப்பாத்துறதுக்கு வழிகள் இருக்குங்க. அந்த 15க்கும் கீழ 15 எம்எல்க்கும் கீழ போயிருச்சுன்னா, கிட்னி ஃபெயிலியர்ன்னு அர்த்தங்க. சரிங்களா? அதற்கும் கீழ உதாரணத்துக்கு அந்த 15க்கும் கீழ அதுவும் ரொம்ப மோசமா போயிருச்சுன்னா, அடுத்து என்ன பண்ணணும்? டயாலிசிஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10,00,000 தான். ரொம்ப கிடையாதுங்க. ஓகே. அது வந்து டயாலிசிஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லங்க. இது ஃபில்டர் பண்ண மாட்டேங்குது. அதுக்கு பதிலா நம்ம வெளியில இருந்து ஃபில்டர் பண்ணி உள்ள பிளட் அனுப்புறது தான் டயாலிசிஸ். வேற ஒண்ணுமே இல்லங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, வேற ஒரு என்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்சிஆர் டெஸ்ட்ன்னு எடுக்கணும். யுஎஸ்சிஆர் டெஸ்ட்ன்னா என்ன அர்த்தம்? யூரின், அல்புமின், கிரியேட்டினின் ரேஷியோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எ எவ்வளவு வெளியில போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளட் டெஸ்ட் இது பண்ணோம்னா எப்படின்னா, இது 30 மில்லிகிராம் பெர் கிராம்ல அந்த இது இருந்துச்சுன்னா, இது நார்மல்னு அர்த்தங்க. 30 டூ 300 மில்லிகிராம் பெர் கிராம் இருக்கு அப்படின்னா, இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிருக்குன்றது. 300 மில்லிகிராமுக்கு மேல நம்ம பிளட்ல வந்து இதெல்லாம் தங்கிருச்சு அப்படின்னா, அது வந்து சிவியர் அப்படின்றது அர்த்தங்க. அதே மாரி கிரியேட்டினின் ஒருத்தருக்கு எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அ என்ன சொல்றாங்க ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஜென்ட்ஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 0.9 டூ 1.3 கிரியேட்டின் இருந்துச்சு அப்படின்னா, இது கரெக்ட்டான கிரியேட்டின் அளவு. இதுக்கு மேல போயிருச்சுன்னா, ஊட்டச்சத்து கூடுதுன்னு அர்த்தம். அதே மாரி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 0.6லேருந்து 1.1 எம்எல் சாரி 1.1 மில்லிகிராம் வந்து ஒரு லிட்டர்ல இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு. இதுக்கு கூடிருச்சுன்னா உடல்ல உப்புச்சத்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அதே மாரி கால்சியம் ஆக்சைடு சார்ந்த உணவுகள் கொஞ்சம் இத குறைச்சுக்கிட்டோம்னாலும் நமக்கு கிட்னி பாதிப்பு கொஞ்சம் குறையும். ரைட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா,
நமக்கு அந்த கிட்னிக்கு சூப்பரா நம்ம மோதிக்கர்ல குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? எது ஃபில்டர் சிஸ்டம் தாங்க மெயினா வந்து உள்ளது. அந்த கிட்னி அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இதனுடைய கீ ஃபங்ஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே. இது ஹை ரிஸ்க் எதனால அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ் இதனால தான் நமக்கு ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் ஆல்கஹால், புவர் டயட் அதாவது சத்தல்லாத சாப்பாடுகள் சாப்பிடுறது, இது பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிட்னி பாதிப்புக்கு உண்டான ஹை ரிஸ்க். இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட கிட்னி டிசீஸ பத்தின அவேர்னஸே வந்து 90% மக்கள்ட்ட இல்லன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ என்ன என்னன்னா, இப்ப கை, கால் லேசா வீக்கம் இருக்கு. உடனே நம்ம கிராமத்துல அது நீரு அப்படின்றாங்க. என்ன நீரு? ஏதோ சொல்லி வச்சாங்க உடனே நீரு அப்படிங்கிறது. அப்போ லேசா அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம லேசா நம்ம இந்த மாரி டெஸ்ட்டுகள் எடுத்துறது நல்லதுங்க. சரியா? கிட்னி கண்டிஷன்ஸ் வந்து பாதிப்படைகிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சூப்பரான நமக்கு ஹெல்த்தியர் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அதாவது உலகத்துல 7 அதிசயம் சொல்லுவாங்க. அதே மாரி நம்மளுடைய கிட்னி ரீஜெனரேஷன் அந்த டேப்லெட்ல இது நம்ம குடுத்திருக்கக்கூடிய அந்த இதில ரெமெடில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேப்லெட்ல 7 அதிசய மூலிகைகள் வந்து குடுத்துருக்காங்க. இந்த 7 அதிசய மூலிகைகளும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அவ்ளோ அருமையா வேலை செஞ்சு, அந்த கிட்னிய மீள் உருவாக்கம் பண்ணி, அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் சரி பண்ணி, நமக்கு கிட்னிக்கள் உருவாகாம, கிட்னி பாதிப்படையாம நம்ம பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. நம்மளுடைய கிட்னி ரீஜன் அப்படிங்கிற நம்ம குடுத்திருக்கக்கூடிய டேப்லெட். இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மரம் மஞ்சள்ங்க. இந்த சொல்லுவாங்க. இதுல போட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இது என்னன்னா பொட்டானிக்கல் நேம்ல இருக்குங்க. அதனுடைய தாவரவியல் பேர் தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, பெர்பெரிஸ் அரிஸ்டாட்டா எக்ஸ்ட்ராக்ட். பெரிபெரிஸ் அரிஸ்டாட்டா எக்ஸ்ட்ராக்ட் தான் மரம் மஞ்சள் சாறுங்க. வேற ஒண்ணுமே இல்லங்க. இந்த மரம் மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் பெரிபெரிஸ் எனப்படும் மரம் மஞ்சள், தோல் நோய்கள், கல்லீரல் பிரச்சனை, இறப்பு நெறைய பிரச்சனைகள் சரி பண்ணும். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைக்குன்னு குடுத்தோம் அப்படின்னா, அது உள்ளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை இருந்தாலும் சேர்த்து சரி பண்ணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். சிறுநீரக பிரச்சனைகள் பொதுவான பிரச்சனைகளா தான் இதுல இருக்குங்க. சிறுநீரக பிரச்சனை வந்து இந்த மாரி சிகிச்சைகளுக்கு மிக முக்கியம் வந்து நம்ம மரமஞ்சளுக்கு இருக்குங்க. இந்த மாரி மரமஞ்சள தாங்க இதுல சேர்த்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, பைட்டோகெமிக்கல் நெறைய இருக்குது. அது ஃப்ளவோனைட்ஸ் வந்து நெறைய இருக்குது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி அலர்ஜி, ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி ஆக்சிடேஷன் இந்த பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி பண்புகள் இருக்கிறதுனால, நம்ம கிட்னில எந்த விதமான பாதிப்பு, கிருமி தொற்று, யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாரி அதாவது என்ன சொல்றாங்க, சிறுநீரக பாதைப்பு இந்த மாரி எதுவுமே வராம இது பார்த்துக்கிடுங்க. அதே மாரி நெறைய இதெல்லாம் எடுக்கிறப்ப, தேவையில்லாத பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னது பைல்ஸு, ரத்த உறைவு இல்லாம இருக்கிறது, கல்லீரல் பிரச்சனை, சுகரு, வாதம், மென்சஸ்ஸு, ஈறுவீக்கம், பல்வலி, காது கோளாறுகள் இந்த மாரி என்ன இரைப்பை குடல் கோளாறுகள், சிறுநீரக தொற்று, கிட்னி ஸ்டோன் உருவாகாமல் தடுக்கிறது, சிறுநீர் பெருக்கத்திற்கு வந்து இது அதிகம் உதவி பண்ணுது. ஏகப்பட்ட இந்த மரமஞ்சள் நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சரி பண்ணுது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது போர்ஹேவியா டிஃப்யூசா எக்ஸ்ட்ராக்ட். போர்ஹேவியா டிஃப்யூசா எக்ஸ்ட்ராக்ட்னா புனர்னாவா அப்படிங்கிறத நம்மளோட இந்தியன் பேர்ல சொல்றோம். பொட்டானிக்கல் நேம் வந்து போர்ஹேவியா டிஃப்யூசா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லங்க. பூரா எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள மூக்கிரட்டை கீரை சாறு தாங்க. ஆனா எது அப்படிங்கிறது தெரியாது. மூக்கிரட்டை கீரை, மூக்கிரட்டை மூலிகை அப்படிங்கிறது எதுங்கிறது நமக்கு தெரியாது. பாருங்க எவ்வளவு மோதிக்கீரை வந்து எவ்வளவு அற்புதமா நமக்கு செலக்ட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த இயற்கை பார்த்தீங்கன்னா, அனைத்து வகையான மருத்துவம் மற்றும் சமையல் பொருட்கள் வந்து மனித குலத்துக்கு வந்து நெறைய குடுத்துருக்குங்க. எல்லாம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கொல்லைப்புறத்துல ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு. ஆனா எந்த மூலிகை எதுக்குங்கிறது தான் நமக்கு தெரியாது. அப்ப இத பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மருத்துவ குணம் அளிக்கக்கூடிய அற்புதங்கள வந்து நமக்கு ஆச்சரியப்படுத்துதுங்க. அந்த மாரி இது வந்து இதுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த மூக்குரட்டை அது மாரி ஒரு மூலிகை தாங்க. இது பார்த்தீங்கன்னா, மிகச்சிறந்த மன அழுத்த நீக்கியா வந்து இந்த புத்துணர்ச்சி அளிப்பானாக நம்மளுடைய மூக்குரட்டை வந்து பயன்படுத்துங்க. இது இதுக்கு சிறுநீரக பாதிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது போக மேற்கொண்டதுக்கு நம்ம சேர்த்து சொல்றேன். கல்லீரல் பாதிப்புக்கும் நல்லா இருக்கும். சிறுநீரக பாதுகாப்பானாக செயல்படுகிறது. மூக்கிரட்டை அப்படிங்கிற சொல்லுக்கே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எழுவதற்கு அப்படிங்கிறதாங்க இது பேரே. மூக்கிரட்டைனால என்ன செய்யும்? மறுபடியும் எழுவதற்கு. அதாவது மீள் உருவாக்கம். அதாவது ரீஜெனரேஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. அப்போ இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா, எந்த உறுப்பு எந்த மாரி பாதிப்பு இருந்தாலும், அது மீண்டும் சரியாயி வரும் அப்படிங்கிறது தாங்க அந்த மூக்கிரட்டின பேருன்னு சொல்றாங்க. அப்ப மூக்கிரட்டியோட பலவித குணமளிக்கும் அதிசயங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன் உருவாகாம இது தடுக்குங்க. சிறுநீர் பெருக்கியாக செயல்படுது. மஞ்சக்காமாலை, நீரிழிவு மற்றும் கேன்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத குணமளிப்பதற்கு நம்ம மூக்கிரட்டை சாறு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க. அதே மாரி நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்புக்கும் நம்மளோட
மூச்சிரட்டை கீரை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரிபுலஸ் டெரஸ்டரிஸ் அப்படிங்கிற என்ன, கோக்ஸ்ரா அப்படிம்பாங்க. இது என்னன்னா பால் நெரிஞ்சல் தாங்க, சிறுநெரிஞ்சல் சொல்லுவாங்க, அந்த தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல நிறைய இதுல கொடுத்துருக்காங்க. இது கல்லீரலையும் கொடுத்துருக்காங்க, நம்ம லிவர்லையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. அதாவது நெரிஞ்சில் அப்படி நெறிஞ்சி முள்ளுங்கல்ல, வேற ஒண்ணுமே இல்லை, நெறிஞ்சி முள்ளுங்க. கால்ல குத்தும் பாத்தீங்களா, சோ அந்த நெறிஞ்சி முள்ளு தாங்க. சரிங்களா? அதெல்லாம் கால்ல குத்துனா தூக்கி 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 எறிஞ்சிருவோம். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை காய வச்சு பொடி செஞ்சு நிறைய விற்பனை அதிகமாயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி பால் நெரிஞ்சில் நம்ம இதுல சேர்த்திருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட மூலிகாங்கன்னு இருக்குன்னு தெரியும். அதை வந்து நம்ம என்ன கரெக்டான அளவுகள்ல எடுக்கணுங்க. அப்படி கரெக்டான அளவுகள் எடுக்கலாம், அதுவும் கூட நமக்கு பிரச்சனை பண்ணிடும். ஸோ நம்மளுடைய கம்பெனி சரியான அளவுல சரியான விகிதத்துல நமக்கு வந்து அந்த இதுல அந்த டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த மாற்று இறை நம்ம மோதிக்கர் கரெக்டான அளவுகளை கொடுத்து நமக்கு ஒரு மாற்று இறையா நமக்கு வந்து பயன்படுத்துங்க. சரிங்களா? இதெல்லாம் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா சிறுநீரக செயல்பாட்டை நல்லா மேம்படுத்துது. அதனால ஆக்டிவ் கிட்னி நமக்கு மாறுறதுக்கு இந்த பால் நெரிஞ்சில் வந்து நம்ம நெரிஞ்சில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சரி பண்ணுங்க. இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணாலே பலவித பிரச்சனை குறைஞ்சு போகும். அப்ப சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று நோய்கள் வந்து இது தடுக்குது. சிறுநீரகத்துல வலி மற்றும் சேதத்தந்து ஏற்படுறத, சிறுநீரக கற்கள் உருவாகிறத வந்து இது ரொம்ப தடுக்குதுங்க. மேலும் பாலஞ்சில் ஒரு இயற்கையான டயூரிட்டிக் ஆகும். இந்த டயூரிட்டிக்னா என்ன, உடல்ல இருந்து அதிகப்படியான திரவத்தை வெளியேற்றுறத, நமக்கு தேவையில்லாத திரவங்களை வந்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது டயூரிட்டிக் அப்படிங்கிற பண்பு வந்து இதுல இருக்கிறதுனால இது அவ்வளவு சூப்பரா நமக்கு வந்து இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன், அந்த வீக்கத்தை வந்து கிட்னியோட வீக்கத்தை வந்து இது குறைக்குதுங்க. அதே மாதிரி சிறுநீருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய யூரிக் அமில அளவுகளை வந்து இது கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. யூரிக் ஆசிட் வந்து இது வந்து என்ன செய்யுது, கண்ட்ரோல் வச்சுக்கிறது. யூரிக் ஆசிடை கண்ட்ரோல் வச்சா தான் நமக்கு வந்து கிட்னிக்கள் உருவாகாம தடுக்கும் அப்படிங்க சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4வது ருபியா கார்டிஃபோலியா எக்ஸ்ட்ராக்ட். ருபியா கார்டிஃபோலியா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சிஸ்டா பாத்தீங்கன்னா இது ஒரு சிறந்த ரத்த சுத்திகரிப்பு மூலிகை. இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஸ்கின்னு டைஜஸ்டுக்கு நல்லா இருக்கும். சுகரு, காயங்கள், ஹார்ட், லிவரு இந்த மாதிரி இருக்கலாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்க இருக்க முகப்பொருள்லாம் வராது. ஸ்கின் டிசீஸ் வந்து எதுவுமே பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றாங்க. இந்த மஞ்சிஸ்டாவில் உள்ள உஷ்ண பண்பு, இதில் உள்ள ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பண்பு சிறுநீரக கற்கள் உருவாகுவதை தடுக்க உதவுங்க. சிறுநீர் வெளியேற்றம் மற்றும் சிறுநீர் தொற்று ஏற்படாமல் இது தடுக்குது. கண் நோய், மூளை நரம்பியல், மஞ்சக்காமலை இதெல்லாம் வராம தடுக்கிறதுல நம்மளுடைய மஞ்சிஸ்டாவ் அப்படின்ற மூலிகை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அற்புதமான மூலிகையும் நம்மள இதுல சேர்த்திருக்காங்க, மஞ்சிஸ்டா அப்படிங்கிற. அடுத்து பாத்தீங்கன்னா டேண்டேலியன் எக்ஸ்ட்ராக்ட். எதனாங்க புதுசா டேண்டேலியன் எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணு இல்லை, சீமக்காட்டு முள்ளங்கி தாங்க. இந்த சீமக்காட்டு முள்ளங்கியை தான் டேண்டலியன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற பொட்டானிக்கல் நேம்ல சொல்றாங்க. இது ஒரு இயற்கையான சிறுநீர் பெருக்கி. இது வந்து சிறுநீரகங்கள் மூலமாக அதிகப்படியான திரவங்களையும் நச்சுக்களையும் வெளியேற்றதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கு. இதனால் சிறுநீரகத்துல அழுத்தம் குறையறதுனால சிறுநீரகம் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படுது. இதுல உள்ள சில கலவைகள் வந்து சிறுநீரக கற்கள் உருவாதை தடுக்க உதவுகிறது. ஆக்சிடேஷன் டேமேஜ் ஆகாம ரொம்ப பாதுகாக்குதுங்க டேண்டலின் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற நமக்கு சீமை காட்டு முள்ளங்கி. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக்சீட்ஸ். இந்த பிளாக்சீட் வந்து ரொம்ப அற்புதமான பண்புகள் நமக்கு பிளாக்சீட் தனியாவே கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆலிவ் இதில் ஒமேகா 3 கொழுப்பமைகள் பிளட் பிரஷர் குறைக்க உதவுகிறது. இந்த பிளட் பிரஷர் குறைஞ்சாலே கிட்னி பாதிப்பு குறையும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது சிறுநீரகங்கள் உள்ள ரத்த குழாய்கள் பாதிப்படை தடுக்கப்பட்டு சிறுநீரகங்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. ஆலிவ் விதையில் உள்ள கரையாத நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துது மற்றும் உடலில் உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்ற உதவுகிறது. இது ஒட்டுமொத்த சிறுநீரகங்களுக்கு அழுத்தத்தை குறைக்குதுங்க. ஸோ அப்படி குறைக்கிறதுனாலே நமக்கு வந்து சிறுநீரகங்கள் ஆக்டிவா வேலை செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோக ஆலிவ் விதைகளோட கரையக்கூடிய நார்ச்சத்து கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ணுது. இது இதனால சிறுநீரக வீக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. அந்த இதில் உள்ள பாத்தீங்கன்னா லிக்னைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள லிக்னைன் மற்றும் ஆக்சிடேஷன் பண்பு பாத்தீங்கன்னா சிறுநீரக செல்களை வந்து சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. இது போக சிறுநீரக கற்கள் உருவாகாம தடுக்குது. சிறுநீரில் உள்ள அமில காரத்தன்மை இது வந்து சமன்படுத்துதுங்க நம்மளோட பிளாக்சீட். இந்த பிளாக்சீட்ஸை பத்தி நிறைய இருக்கு, அதை நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 7 அதிசய ஒண்டர்ஃபுல் ஹெர்ப்ஸ் சொன்னோம். அதுல பாத்தீங்கன்னா 7வது மூலிகை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் லாங்கம் எக்ஸ்ட்ராக்ட். இந்த ஃபைபர் லாங்கம் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, திப்பிலி தாங்க. சரிங்களா? இந்த திப்பிலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, சுவாச பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுது, செரிமான பிரச்சனையை சரி பண்ணுது, அதே மாதிரி சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா இதெல்லாம் சரி பண்ணுது. இப்ப இதெல்லாம் எடுக்கிறப்ப அதுவும் சேர்ந்து சரியாகவும் பாத்துங்க. அதே மாதிரி வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, அஜீரணம் அப்படிங்கிற சரி பண்ணுது. திப்பிலி வந்து உடலில் உள்ள
சில உறுப்புகளோட வீக்கத்தை வந்து குறைக்கிறது. அதோட அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமா இருக்கிறதுனால பல்வலியும் கூட போக்கு பார்த்துங்க. அப்ப வலி நிவாரண பண்புகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, பெயின் கில்லர் மாத்திரை வெளியில எடுக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த திப்ளி என்னும் மூலிகை வந்து இது ஒரு பெயின் கில்லர்னே வச்சுக்கோங்க. அப்போ இது ஒண்ணு சிறுநீரக கற்களை வராமல் தடுக்கவும், சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் நம்மளுடைய திப்ளி ரொம்ப உதவிகரமா இருக்கு. அதே மாதிரி இதனோட டாக்ஸிஸை டீடாக்ஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. இதனோட டாக்ஸிஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. அதை டீடாக்சிஃபை பண்ணி நம்மளுடைய கிட்னியை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த திப்பிலி வந்து ரொம்ப உதவிகரமா இருக்குங்க. அதே மாதிரி இதை எடுக்கிறப்ப உடல் எடையை சீராக வைக்கிறதுக்கும், உடல் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய திப்பிலி ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஸோ இந்த 7 ஒண்டர்ஸ் ஹெர்ப், நம்ம 7 அதிசய மூலிகைகள் வந்து இதுல சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் யார் எடுக்கலாம் அப்படின்னா, கிட்னி பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கணுமா? தயவு செய்து முதல்ல அதை நினைக்காதீங்க. இப்ப இருந்தே ஒரு 2 மாசம் 3 மாசம் இடையில தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருங்க. அப்படின்றப்ப நம்மளுடைய உறுப்புகளை வந்து ஆரோக்கியமா வச்சுப்போம். அதாவது நம்மளுடைய மோதிக்கர் உள்ள எல்லா வெல் கேட்டகரி ப்ராடக்ட்டுமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓடி ஓடி அலையிறது காட்டிலும், நோய் வராமல் தடுக்கக்கூடிய நம்மளுடைய நிறைய பொருட்கள் நம்ம கைவசம் இருக்கு. அதெல்லாம் இப்ப இருந்தே தாராளமா எடுங்க. யாருக்கெல்லாம் ஹெல்த் கான்ஷியஸ் பீப்பிள், யாருக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறீங்களோ, தாராளமா எடுங்க. ரொம்ப எனக்கு சாப்பாட்டுல சத்து இல்ல, சத்தான சாப்பாடு எனக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி இத எடுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்தான சாப்பாடே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாரி மரபணு, இப்ப எங்க எங்க அப்பாவுக்கு, அம்மாவுக்கு சுகர் இருக்கு, எனக்கு வந்துச்சு. எங்க அப்பாவுக்கு, அம்மாவுக்கு நீரோ பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்துச்சு. எங்க அப்பா, அம்மாவுக்கு இப்ப பல பிரச்சனைகள் இருந்துச்சு, அப்படியே எனக்கு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இத எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதிகமான ஹெவி ட்ரிங்க்ஸ், அதிகமா குடிப்பழக்கம் உள்ளவங்க தாராளமா இந்த கிட்னி ரீஜெனரேஷன் இந்த டேப்லெட்ட எடுத்துட்டோம்னா, கிட்னி பாதிப்புலருந்து நம்ம தவிர்க்க முடியும். அதே மாரி நான் முன்னாடி தண்ணி அடிச்சேன், இப்ப அடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அந்த கிட்னி பாதிப்புக்கு உண்டான வர்றதுக்கு உண்டான காரணிகள் இருக்கு. அதனால தான் ஃபாஸ்ட் ஆல்கஹால் யூசர்ஸ் அவங்களும் வந்து தாராளமா, நான் தண்ணி அடிக்கிறத இப்ப விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கிட்னி சீக்கிரமா வந்து மீள் உருவாக்கம் ஆகும். சரிங்களா? அதே மாரி ஏஜிங் பாப்புலேஷன், சீக்கிரமா வயதான தோற்றத்த அடையறவங்களும் இத எடுக்கிறப்ப மீண்டும் நம்ம இளமைய தக்க வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், நம்மளுடைய வாழ்வியல் முறையில அதிகப்படியான நோய்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்கவங்களும் தாராளமா இந்த மாரி இத எடுக்கிறப்ப நமக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஸோ இந்த மாரி உள்ள இது வந்து நமக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டேப்லெட் இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில ஒரே ஒரு ஆஃப்டர் மீல்க்கு அப்புறம், அதாவது சாப்பாடுக்கு அப்புறம் ஒரே ஒரு டேப்லெட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கிட்னி ரொம்ப ஆரோக்கியமா நம்ம பாதுகாக்க முடியும். அதாவது "வந்தபின் பார்ப்போம்" என்றில்லாமல், "வராமல் காப்போம்" என்ற உறுதியுடன் நம்ம தாராளமா எடுங்க. எல்லோருக்கும் நம்முடைய மோதிக்கர் பொருட்கள் மூலமாக நலமும், நம்மளுடைய மோதிக்கர் பிசினஸ் மூலமாக வளமும் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொண்டு, எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம இறையருளை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சு விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு சந்திப்பில் சந்திப்போம். தேங்க் யூ வெரி மச்.